ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்க. அண்ணாமலை என்னடா பண்ணிட்டு இருக்க, வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி வீட்டுல போய் சொல்லிட்டு இதுக்கு இப்படி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப அதுக்கு மனோஜ் சொல்றாரு, ஆமாப்பா எனக்கு வேலை போயிருச்சு, ஆனா வீட்டுல சொன்னா எல்லாம் அவமானப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, நீ எப்பவுமே போய் பேசிட்டு தான் தெரிவேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், ஆனா உன்னை நம்பி ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில வந்திருக்கு, அந்த பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பாத்தியான்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்ப மனோஜ் ரோஹிணி கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்ப ரோஹிணி என்ன பண்றாங்க, மனோஜ் தள்ளி விட்டுட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அப்ப விஜயா மனோஜ் கிட்ட, ஏன்டா இப்படி வந்து மாட்டிக்கிட்ட, இதுக்கு தாண்டா அன்னைக்கே நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், ஒரு வேலையை தேடிக்கும்னு சொல்லிட்டு, இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் முதல்ல ரோஹிணி சமாதானப்படுத்துன்னு சொல்லி அனுப்புறாங்க. ரூம்ல பாத்தீங்கன்னா ரோஹிணி அழுதுட்டு இருக்கவும் அங்க வந்து மனோஜ் ரோஹிணி சமாதானப்படுத்திருக்கா கையை தொடவும், அப்ப ரோஹிணி எந்திரிச்சு தொடாதீங்க, என்ன தொட்டீங்கன்னா அப்புறம் பாருங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. நான் உங்களை எவ்வளவு நம்பினேன், ஆனா இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே, அந்த முத்தும் மீனா முன்னாடி என்னை எவ்வளவு கேவலப்படுத்திட்டீங்க, பத்தாவதுக்கு அந்த ரவியும் ஸ்ருதியும் என்னை எப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க, எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்ப மனோஜ் சொல்றாரு, இல்ல ரோஹிணி நீ வாங்கி கொடுத்த வேலை, அப்ப நான் போகாம இருந்தா உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிதான் நான் சொல்லல, அது மட்டும் இல்லாம டெய்லி உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கில்ட்டியாவும் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட ரோஹிணி, இப்ப மட்டும் என்னவாமா, இப்பவும் எனக்கு அவமானத்தை தானே தேடி தந்திருக்கீங்க, உங்க அம்மாட்ட மட்டும் உண்மை சொல்ல தெரிஞ்சிச்சு, அப்பவே எங்கிட்டயும் உண்மை சொல்லி இருக்கலாம்ல, நான் அப்பவே வேற ஏதாவது வேலை பார்த்து கொடுத்துருப்பேன்ல, இப்ப இந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்காதுல்லன்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு மனோஜ், இல்ல ரோஹிணி நானே ஒரு புதுசா ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன்னு சொல்லி சொல்லவும், அதுக்கு ரோஹிணி, ஆஃப்டர் ஆல் அந்த பூக்காரி மீனா அவெல்லாம் என்னை எப்படி அசிங்கப்படுத்தினான்னு பார்த்துட்டு தானே இருந்தீங்க, என்னமோ அத்தனை டிகிரி படிச்சா இத்தனை டிகிரி படிச்சேன்னு வீடுக்குள்ள சர்டிபிகேட்டா வச்சிருக்கீங்க, ஆனா ஒரு கார் டிரைவரா இருக்கிற உங்க தம்பி உங்களை எப்படி இப்படி அசிங்கப்படுத்தி நிக்க வச்சிருக்காரு பாத்தீங்கல்ல, இனி நான் எப்படி மத்தவங்க மூஞ்சில முழிப்பேன், அந்த மீனாலாம் இனி என்னை எவ்வளவு கேவலமா பாப்பா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள, தயவு செஞ்சு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் வெளியே அனுப்பிச்சுட்டு ரோஹிணி அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுல இருந்து கிளம்பி அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, அன்னைக்கே நான் மனோஜ பார்க்ல பார்க்கவும் அவர் மாத்தி மாத்தி பேசுறதை கேட்டுட்டு வந்து டவுட்டா இருக்குன்னு சொல்லி நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, ஆனா நீ தான் நம்பல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, இல்ல அவர் வேலை விஷயமா தான் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு நம்பினேன் அவரை, ஆனா அவர் இப்படி என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு, நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி கேட்கவும் ரோஹிணி, இல்ல பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, மனோஜ் வேலை விஷயத்துல ஏமாத்தினதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது, உன் விஷயம் மனோஜுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, நான் என்ன பண்ணேன், நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணேன், அவர் ரொம்பவுமே இன்னசென்ட்டா இருப்பாரு, அதுதான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு, அவரு தான் இனி என்னோட லைஃப் எல்லாமே அவரு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவர் இப்படி என்னை ஏமாத்துவாருன்னு சொல்லி நினைக்கவே இல்லை, நான் என் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வந்தேன், இனி என் வாழ்க்கையில மனோஜ் வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆயிருச்சு, எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசுறேன்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, இல்ல உன்னோட விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரோஹிணி சொல்றாங்க, தெரிஞ்சுட்டு போது போடி, நான் என்ன எதிர்பார்த்தேன், அவர் என்கிட்ட உண்மையா இருக்கணும், எனக்கு நம்பிக்கையா இருக்கணும் தான் நினைச்சேன், ஆனா அந்த ரெண்டையுமே அவர் செய்யவே இல்லை, இதுக்கப்புறமும் அவர் வேலைக்கு போனாலும் அவர் உண்மையா வேலைக்கு போறாரா இல்லையான்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும், எனக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, விடுடி எல்லாம் சரியாயிரும், உன் கொழுந்தனார் ரவி பண்ணன கலாட்டாவையே வீட்டுல எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இப்ப மனோஜுக்கு வேலை இல்லைங்கிற சாதாரண விஷயம் தானே, எல்லாம் சரியாயிரு விடுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, இல்லடி எனக்கு மனோஜ் மேல இருக்கிற லவ் எல்லாமே மொத்தமா காணாம போயிருச்சு, இனி என் லைஃப் என்ன ஆகுமோன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி புலம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அதே மாதிரி தானே உன்னோட விஷயம் மனோஜுக்கு தெரியும் போது நீ கேட்கிற மாதிரியே தானே மனோஜ் உன்னை கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு ரோஹிணி, தெரிஞ்சுட்டு போதுடி, என் லைஃப்ல நான் எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன், எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு தான் போயிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புலம்புவோம். அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, விடுடி உன் மாமியார் தான் உனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லவும், அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, அடி நீ வேற, இந்த மீனாவை பார்த்தீங்கன்னா வீட்டுல யாரும் மதிக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் புருஷன் குடிக்கார, இப்ப அதே நிலைமை தான் எனக்கும், என் வீட்டுக்காரர் இப்ப வேலைக்கு போறதில்ல, இனி யாரும் என்ன மதிக்கவே மாட்டாங்க, அந்த பணக்கார வீட்டுல இருந்து வந்த ஸ்ருதியும் இனிமேல் எனக்கு எவ்வளவு தானே பாப்பா, எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல, எப்படியாவது எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குதுன்னு சொல்லி சொல்லவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, விடுடி வேலை தானே போச்சு, ஏதாவது ஒண்ணு நம்ம பாத்துக்கலாம், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும், நீ அமைதியா இரு, நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன்னு சொல்லி உள்ள போறாங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா ரோஹிணி என்ன பண்றதுன்னு தெரியாம பேசாம எங்கேயாவது போய் தொலைஞ்சிடலாமான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்க்கும்போது ரோஹிணி அங்க இருக்கிறது இல்ல. இங்க பாத்தீங்கன்னா ரோஹிணி ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கு வராதங்காட்டிக்கு எல்லாரும் பதட்டமா இருக்காங்க. அப்ப மனோஜ் முத்துவை பார்த்துட்டு, எல்லாம் இவனாலதான், எனக்கு வேலை இல்லைங்கிறத வீடியோ எடுத்து என் பொண்டாட்டிக்கு போட்டு காமிக்கணுமா, அதை பார்த்துதான் அவ கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டா, எல்லாம் இவனாலதான் சொல்லிட்டு முத்துவோட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா எபிசோட் முடியுது. இனி அடுத்தது என்ன நடக்க போறதுங்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.